நான் இன்றைக்கி தக்காளி குழம்பு செய்ய போகிறேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி தான் செய்ய போகிறோம். நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னா, இப்போது தக்காளி வந்து 5 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு 1/4 மூடி இருந்தாவே போதும். உடச்ச கடலை 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், அப்புறம் வரமிளகாய் 2 காரத்துக்கு எடுத்திருக்கேன். பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்ததுனால 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து என்னென்னா, தக்காளி வந்து நம்ம 4 எடுத்தோன்னா சின்ன வெங்காயத்தை குறைச்சிடணும். ஏன்னா தக்காளி குழம்புங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், அது பார்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து தேவையான அளவு, கடுகு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போதும். பெப்பர், சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம், வரமிளகாய், வெங்காயம், பூண்டு இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக இருந்தால் போதும். இது வந்து ஈஸியாக நம்ம குக் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அப்படியே வதக்கிட்டு அப்படியே அரைச்சிட்டு தாளித்து மட்டும் ஊற்றினா போதும். இது வந்து பெப்பர் போடுறதுனால என்னென்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி குழம்பு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். சிம்மில் வச்சே வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வந்து உள்ளே வந்து நல்லா வதங்கினா தான் வந்து பச்சை வாசம் இருக்காது. தக்காளி குழம்பு பண்ணுறப்போ வேகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும்தான் வதங்கும், பட் கீழே வந்து வதங்காது. உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே பச்சையாக இருக்கும். பூண்டு போடுறதுனால என்னென்னா உடம்புக்கு நல்லது, அது இல்லாமல் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வதக்குறோம். நார்மலாக தக்காளி குழம்புல தனித்தனியாக வதக்குவோம். தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றலாம், அது ஒரு வித்தியாசமாக பண்ணலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து தேங்காயும் உடச்ச கடலையும் போடணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து உடச்ச கடலையும் போடலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்கன்னா போதும். இது நம்ம எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து தனியாத்தூள் வந்து சொல்ல மறந்துட்டேன். தனியாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ தாளித்து இதையும் ஊற்றி 2 கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கணும். மண் சட்டியில் தாளிச்சிக்கலாம். காஞ்சிருச்சு, நல்லா கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு மண் சட்டியில் தாளிச்சிக்கலாம். காஞ்சிருச்சு, நல்லா கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பாருங்கள். இன்னும் எண்ணெய் காயில் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம், ஆற வச்சு அரைச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா திக்காக தான் இருக்குது.
இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த தக்காளி குழம்பு வந்து என்னென்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா அரைச்சதுனால இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. கடைசியாக தனியாத்தூள் போடுறதுனால இந்த கிரேவி திக்னஸும் நல்லா வரும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவு நல்லது உடம்புக்கு. பூண்டும் அதில் இருக்குது. நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் தக்காளி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.